வணக்கம் நண்பர்களே. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் வர போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாடல் மூலமாக அறிமுகமானவங்க பாடகி கல்பனா. நடிகர் டிஎஸ் ராகவேந்தர் அவர்களுடைய மகள். இவங்களுடைய தாயும் ஒரு பின்னணி பாடகி. இவங்க நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்காங்க தமிழ் திரையுலகத்துக்கு. மெலடி சாங் ஆகட்டும், குத்து சாங் ஆகட்டும், அதே போல் காதல் பாடல்கள் அப்படின்னு நிறைய ஜோனரில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. 5 வயசுலேருந்தே தன்னோட இசை வாழ்க்கையை தொடங்கினவங்க. புன்னகை மன்னன் திரைப்படத்தில் சின்ன ரோலில் நடிச்சிருப்பாங்க. 1999 மணி சர்மா அவர்கள் இசையமைத்த மனோகரம் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படம். இதில் மங்கள கௌரிகி அப்படிங்கிற பாடல் மூலமாக முன்னணி பாடகியாக அறிமுகமானவர். எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரகுமான், கேவி மகாதேவன் அப்படின்னு நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசையில் பாடியிருக்காங்க. அதே போல் முன்னணி பாடகர்களோடு இணைந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. திரைத்துறைக்கு மட்டும் 300க்கும் மேற்பட்ட பாடல்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு எல்லா மொழி படங்கள்லையும் பாடியிருக்காங்க. 3000 மேடை பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க மேடை கச்சேரி அதிகமாக பாடியிருக்காங்க. எல்லா ஜோனர்லேயும் பாடுறதுனால எல்லா இசை நிகழ்ச்சிகள்லேயும் கலந்துட்டுருக்காங்க. என் ராசாவின் மனசில் திரைப்படம் பார்த்திங்கன்னா 1991 வெளியாச்சு. இதில் போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாடல் பாடியிருப்பாங்க. அதே போல் தம்பி பொண்டாட்டி அப்படிங்கிற படத்தில் ஏறுமயில் ஏறி விலை ஆடுமுகம் ஒன்று அப்படின்னு ஒரு முருகன் பாடல். தாஜ்மஹால் படத்தில் திருப்பாச்சி அருவாள் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. நரசிம்மா அப்படிங்கிற விஜயகாந்த் அவர்கள் படத்தில் பார்த்திங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருப்பாங்க. அதில் லாலா நந்த லாலான்னு ஒரு பாடல் ரொம்பவே ஃபேமஸான பாடல். இதுவும் கல்பனா அவர்கள் பாடியது தான். கடவுள் தந்த அழகிய வாழ்வு அப்படின்னு ஒரு பாடல் வரும். சூர்யா ஜோதிகா அவர்கள் நடித்த இந்த படத்தில் இந்த பாடல் ரொம்பவே பிரபலமாக அறியப்பட்டது. தனியார் தொலைக்காட்சிகளில் நிறைய மேடை நிகழ்ச்சிகளுக்கு நடுவராக இருக்காங்க. ரொம்பவே ஆக்டிவான ஒரு பர்சன், ரொம்ப போல்டான ஒரு லேடி. எல்லா ஜோனர்லேயும் பாடுறவங்க, எப்போவுமே தான் இருக்கிற இடத்த ரொம்பவே கலகலப்பாக வச்சுக்கக்கூடியவங்க. அவங்க இசைத்துறையில் எந்த அளவுக்கு பரிமளித்தாங்களோ அதே போலவே தன்னோட சொந்த வாழ்க்கையிலையும் மிகச்சிறந்த பெண்மணியாக இருக்காங்க. படிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிஹெச்டி, எல்எல்பின்னு இன்னுமே நிறைய படிச்சிட்டு இருக்காங்க. இசைத்துறையில் மேலும் நிறைய இன்னும் கற்றுக்கிட்டும் இருக்காங்க. நிறைய இசை போட்டிகளில் கலந்து நிறைய வெற்றிகளும் பெற்றிருக்காங்க. சமீபத்தில் இவங்களை பற்றின ஒரு விஷயம் ஊடகங்களில் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கல்பனா அவர்கள் இப்போது ரொம்பவே நலமோடு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய போராட்டம். அதில் வெற்றியடைகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கிறதில்ல. கடுமையான முயற்சி, முழுமையான நம்பிக்கை அப்படின்னு வச்சு இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க பாடகி கல்பனா அவர்கள். இசை குடும்பத்தில் இருந்தாலுமே இவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டத்தக்கது. இசைத்துறையில் இருக்கிற எல்லாருமே அந்த துறையில் பரிமளிக்கிறது கிடையாது. தன்னோட முழு முயற்சினால் இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. திரைப்படங்களில் பாடல்கள் பாடணும், அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும். ஏன்னா தான் சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறவங்க கல்பனா. ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ இறைவனை வேண்டுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.